ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விறகு அடுப்பில் தந்தூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க மாதிரி அதே சுவையில் இன்றைக்கி ஸ்மோக்கிங்லாம் போட்டு எப்படி தந்தூரி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விறகு அடுப்பில் தந்தூரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முழு கோழியை 4 பகுதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் எந்த அளவுக்கு பீசஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நடுவில் பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தடவி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக மஞ்சள் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக மஞ்சள் மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி பேக்கெட் தயிர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண தயிராக இருந்தால் நல்லா திக்கான ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்காக 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்த பிறகு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி ஒரு லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்ட பிறகு இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு உப்போட அளவு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு கொஞ்சமாக கரிக்கிற பதம் இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உப்போட அளவு கரெக்டாக இருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருந்தா ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்ல. நம்ம நார்மல் சில்லி பவுடர் சேர்த்ததுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறி வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் இதை மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா சிக்கன் மேலேயும் நல்லா படுற மாதிரி உள்ளெல்லாம் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பாருங்கள், இதெல்லாம் மசாலாலாம் நல்லா உள்ளே ஊறினா தான் நல்லா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். உள்ளே படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எடுத்துக்கும். பாருங்கள், இதை நல்லா தடவி விட்டுட்டு இதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது ஒரு 4-5 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வெளியில் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறினா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இது இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அப்படியே மூடி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது ஒரு இரும்பு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் இல்லைன்னா நல்லா திக்கான ஒரு வானலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திக்கான இரும்பு வானல் நாங்கள் எடுத்துருக்கோம். இது நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பீசஸாக நாங்கள் வறுத்து எடுக்கிறோம். நீங்கள் ஒரு 2-3 பீசஸாக ஒரே டைமில் கூட வறுத்து எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா வேகாதுன்றதுனால நாங்கள் ஒரு பீசஸ் மட்டும் எடுத்து வச்சு தனியாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா மேலெல்லாம் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் ஆல்ரெடி சிக்கனில் கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இதை பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக இதை திருப்பி விட்டு தான் வறுக்கணும். குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும் ஒரு பீசஸ் வறுக்கிறதுக்கு மட்டும். நீங்கள் 2-3 பீசஸாக கூட சேர்த்து வறுக்கலாம். பொறுமையாக வறுத்து எடுக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர் சேர்க்க விருப்பம் தான் இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் கூட தடவி விட்டுக்கலாம் இடையில. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரண்டியால் திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேக ஆரம்பிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பு அனல் நார்மலாகவே இருக்குது. இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு. இது நல்லா அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இதை வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், இது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். கண்டிப்பாக 20 நிமிஷம் எடுத்துக்கும் இது வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போது சிக்கன் தந்தூரி அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த தந்தூரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுத்த பீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பீஸ் வறுத்த மசாலாக்கெல்லாம் அடியில் தங்கியிருக்கும். இதை நல்லா சுரண்டி எடுத்துருங்க. சுரண்டி எடுத்துகிட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு
இன்னொரு பீஸை எடுத்து மறுபடியும் மசாலாக்கெல்லாம் இதை மீதி இருக்க மசாலாக்கெல்லாம் நல்லா தடவி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது மூடி போட்டு மூடியே இருக்கட்டும். ஒரு பக்கம் இது 5 நிமிஷம் வெந்த பிறகு மறுபடியும் திருப்பி விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. மறுபடியும் ஒரு பக்கம் கலர் மாறி வரட்டும். இந்த மாதிரி 2 பக்கமும் செய்த பிறகு அந்த பிறகு இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள். இதை மறுபடியும் மூட தேவையில்ல. 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா டக்குன்னு உள்ளே குக் ஆகிடும். குக் ஆன பிறகு இதை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் தந்தூரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்மோக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு எரியும் போதே அதில் இருக்கிற ஒரு நெருப்பு எடுத்துக்கோங்க. நெருப்பு எடுத்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் சென்டரில் அதை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கறி மேலே 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு சட்டுன்னு மூடி விட்டுருங்க. இந்த புகையிலே நல்லா சிக்கன்லாம் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்மோக்லாம் நல்லா சிக்கனில் ஏறி செம்ம வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.